பார்வையே பதிலானது. பாகம் 14. ஐயரின் மந்திரமும் நாதஸ்வர சத்தமும், வெளியில் கேட்ட பாட்டு, வந்தவர்களின் சலசலப்பு என அனைத்தும் ஒரு நொடி நின்றுவிட்டது. அருகில் இருந்தவர்கள் ஓடி மாப்பிள்ளையின் அப்பாவை தூக்க, ஒரு நொடி அவருக்கு மூச்சு மட்டுமே இருந்தது, பேச்சு இல்லை. விழும்போது மணவரைக்கு ஏறிச் செல்லும் படியின் நுனியில் மோதியதால் தலையின் பின்புறம் இரத்த கசிவு அதிகமாகவே இருந்தது. அப்பா என்று மாப்பிள்ளை எழுந்திருக்க, கொஞ்சம் இருங்க தம்பி என்று எழுந்து நின்ற ஐயர் சொல்ல, எதுவும் காதில் வாங்காமல் ஓடி வந்தான் அப்பாவிடம். அவர் மனைவியோ என்னங்க என்று மயங்கி விழ, அவரை சுற்றி கூடியவர்கள் தண்ணி தெளித்து அவரை எழுப்பிவிட்டனர். ஒரு நிமிடம் என்ன நடக்கிறது என்று யாருக்குமே புரியவில்லை. மாப்பிள்ளையின் தந்தையை தூக்கி ஒரு சேரில் உட்கார வைத்தனர். வந்திருந்த உறவினர்களில் ஒருவர் டாக்டர். உடனே அவரை கூப்பிட்டு மாப்பிள்ளையின் அப்பாவை பரிசோதிக்கச் சொல்ல, உடனே மருத்துவமனைக்கு போகணும் என்று சொல்லிவிட்டார். சரசுவின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் கொட்ட, கவிதா மாலையும் கழுத்துமாய் மணவரையில் எழுந்து நின்றவள் செய்வதறியாது அங்கேயே நின்றிருந்தாள். மாப்பிள்ளையின் தாயார் கணவனின் அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தவள் திடீரென்று எழுந்து, மூதேவி, அங்கிட்டு போ, இன்னும் எதுக்கு அங்கேயே நிற்கிற? தாலியை கட்டி இருந்தா இந்நேரம் என் புருஷன் உயிரே போயிருக்கும் என்று சொல்ல, கூட இருந்தவர்கள் அவள் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தனர். தன் மகனின் பக்கம் திரும்பியவள், தம்பி சொன்னா கேளுடா, இவன் நமக்கு வேண்டாண்டா என்று சொல்லி அழுக, அவனும் கவிதாவை பார்த்து, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, இறங்கி போ முதல்ல, இன்னும் எதுக்கு அங்கேயே நிற்கிற என்றான். தன் நண்பனின் பக்கம் திரும்பி, டே கார் எடுத்துட்டு வாடா என்று சொன்னதும் வேகமாக ஒருவன் சென்று வண்டியை வாசல் வரை கொண்டு வர, தந்தையை தூக்கி கொண்டு சென்றான் மாப்பிள்ளை கோலத்தில். அங்கிருந்த உறவினர்கள் கொஞ்ச பேர் கூடவே சென்றனர். மீதி இருந்தவர்கள் கவிதாவின் காது படவே, நல்ல அதிர்ஷ்டக்காரிதான், இவளை கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா விளங்கியிருக்கும் என்றெல்லாம் பேச, மன அழுத்தத்தில் அழக்கூட முடியாமல் நின்றிருந்தாள் கவிதா. சரசு தலையில் இடிவிழ தலையில் கை வைத்து கீழே உட்கார்ந்தவள்தான். அங்கு கூடிய ஒவ்வொருவரும் தன்னை விமர்சிப்பது கவிதாவின் காதுகளில் விஷமாய் பாய்ந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து கொண்டிருந்தாள் கவிதா. ஆளுக்கு ஒன்றாய் பேச மண்டபமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. சரசு வீட்டு ஆட்கள் மாப்பிள்ளை வீட்டாருடன் சண்டைக்கு போக அந்த இடமே பார்க்க முடியாமல் இருந்தது. இனி இந்த பிள்ளையை யாரு கட்டுவா என்ற நினைப்பில் சிலர் நின்றிருக்க, போர்க்களமாய் இருந்த மண்டபத்தில் என்ன நடக்கிறது என்றே புரியாமல் உள்ளே வந்தான் ராசு. அவளை மணக்கோலத்தில் ஒருமுறை பார்த்துவிட்டு திரும்பிவிட வேண்டும் என்று எண்ணி அந்த செயினை தானே எடுத்து கொண்டு வந்தான் ராசு. இங்கு என்ன நடக்கிறது என்றே அவனுக்கு புரியவில்லை. தலை குனிந்தவாறு நின்றிருக்கும் கவிதாவை பார்த்தவன் பார்வையை நகர்த்தாமல் அவளையே பார்த்தபடி நின்றான். அவன் பார்வை பட்டதாலோ என்னவோ, நிமிர்ந்த கவிதா எதிரே நிற்கும் ராசுவை பார்த்தவுடன் ஒரு நொடி கூட தயங்கவில்லை. மாலையை கலட்டி வீசிவிட்டு ஓடி வந்தாள் அவன் இருக்கும் இடம் தேடி. ஓடி வந்தவள் அவனை இறுக்க கட்டிப்பிடித்து கொண்டாள். ஒரு கணம் ராசுவின் மூச்சே நின்றுவிட்டது. அதுவரை அழுகாத கவிதா அவன் நெஞ்சில் முகம் பதித்து தேம்பி தேம்பி அழுதாள். கவிதா ராசுவை எவ்வளவு விரும்புகிறாள் என்பது அவள் தன்னை பிடித்திருக்கும் இறுக்கத்திலேயே உணர்ந்தான் ராசு. அவள் அழுகையின் ஈரம் அவன் நெஞ்சம் நனைக்க, ஒரு குழந்தையைப் போல் அவள் தலையை தடவி தன்னுடன் இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான் ராசு. என்ன நடந்தது என்றே தெரியாவிட்டாலும் அவள் அழுகையை பார்த்த ராசுவின் கண்களிலும் நீர் வழிய,
கவிதாவின் முகத்தை பார்க்க அவள் தோளை பிடித்து எழுப்பினான் ராசு. ஆனால் தன் பிடியை கொஞ்சம் கூட தளர்த்தி கொள்ளவில்லை கவிதா. அவனது வலது கையில் அவளை இறுக்க பிடித்தவாறு இடது கையில் கவிதாவின் தாடையை உயர்த்தி அவள் முகத்தை பார்த்தான். என்ன ஆச்சுடி என்றான் உரிமையோடு. கண்களை மூடியவாறே நின்றவள் மீண்டும் அழத் தொடங்கினாள். நான் இருக்கேன், நீ எதுக்கும் அழக்கூடாது என்று அவளை மீண்டும் தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டான். அங்கு கூடியிருந்த அனைவரும் என்ன நடக்கிறது என்றே புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். செல்வியும் கந்தசாமியும் தன்னிலை மறந்து நிற்க, சரசுவின் அருகில் இருந்த பெண் ஒருவள் அவள் தோளை தட்டி எழுப்பி நடப்பதை காண்பித்தாள். ஒன்றும் புரியாமல் எழுந்து நின்றாள் சரசு. இதுவரை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளாவிட்டாலும் உயிருக்கு உயிராக விரும்பினார்கள். அவனை இனி சேர முடியாது என்ற நிலை வந்த பின் மீண்டும் அவனை பார்த்தவள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் தன் அழுகையால் அவனிடம் காதலை சொன்னாள் கவிதா. தன்னை விட்டு சென்று விட்டாள் என்ற நினைப்போடு வந்தவன், அவள் தன்னை கட்டிய இறுக்கத்தில் காதலை உணர்ந்தவன், தன் அரவணைப்பில் தன் காதலையும் அவளுக்கு தெரிவித்தான். சில நிமிடம் கழித்து தன் இரு கைகளால் அவள் முகத்தை நிமிர்த்தி, நான் செத்துட்டேன் தெரியுமா என்றான் ராசு. முதல் முறையாக இவ்வளவு அருகில் அவன் குரலை கேட்ட கவிதா தன் கண்களை திறந்து பார்த்தாள். என்னை ஏன் இப்படி அளவிட்டீங்க என்றாள் அழுகையுடன். இருவரும் உயிர் உருக பார்த்து கொள்ளும் பார்வையே அங்கிருந்த அனைவரின் கேள்விக்கும் பதிலாக இருந்தது. டேய் என்று ராசுவின் அம்மா அருகில் வர லேசான வெட்கத்தோடு, இவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ என்ற பயத்தோடு விலகி நின்றாள் கவிதா. தன்னை விட்டு விலகி நின்ற கவிதாவின் கையை பிடித்து இழுத்து அருகில் நிறுத்தினான் ராசு. அம்மா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலை, ஆனால் இனி இவ என் கூட தான் இருப்பா என்று அவசரமாக பேசினான் ராசு. என்னடா, நீ முடிவு பண்ணுனா போதுமா என்று செல்வி கோபமாக கேட்க, இவளும் கவிதாவை அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு நினைக்கிறாளோ என்ற பயத்தில் அருகில் வந்தார் கந்தசாமி. என்ன சொல்கிற செல்வி என்றார். பின்ன என்னங்க, புள்ளைய கூட்டிட்டு வாடான்னு நாம தானே சொல்லணும், அவனே முடிவு எடுத்துட்டா எப்படி என்றாள் சிரித்து கொண்டே செல்வி. ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன் என்று பெருமூச்சு விட்ட கந்தசாமி சரசுவின் பக்கம் திரும்பி, என்னம்மா, உனக்கு சம்மதமா என்றார். கைகளை கூப்பி தன் அழுகையை மட்டுமே பதிலாகச் சொன்னாள் சரசு. சரசுவின் அருகில் செல்வி சென்று, அடி என்ன சரசு, அவங்க மண்டபத்தை விட்டு போனதுமே நான் முடிவு எடுத்துட்டேன், பிள்ளைக்கு தாலியை கட்டி தான் ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும்னு. அவர் அவசரத்தில் விழுந்ததுக்கு புள்ள என்ன பண்ணும்? புள்ள நிலைமையை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம விட்டுட்டு போன அவங்கள பற்றி நீ எதுக்கு யோசிக்கிற என்று ஆறுதல் சொன்னாள் செல்வி. இவ்வாறு ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருக்க, இதுவரை எங்கு இருந்தார் என்றே தெரியாமல் இருந்த புரோக்கர் ராசுவின் அருகில் வந்து, தம்பி, அந்த பொண்ணு இதுதானா என்று கேட்க, இவ்வளவு பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம், இவ படிப்பு முடியட்டும்னு நினச்சது தப்பா சாமி என்று சிரிக்க, குனிந்திருந்த கவிதா ராசுவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன பார்க்குற, உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் விட்டிருக்கவே மாட்டேன் என்று சொல்லி பிடித்திருந்த கையின் இறுக்கத்தை மேலும் அதிகப்படுத்தினான் ராசு. கந்தசாமியின் நண்பர், சரி இங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி, அடுத்த நல்ல நேரம் எப்பன்னு பாருங்க என்று சொல்ல, கூட்டத்தில் இருந்த ஐயர் வெளியில் வந்து, மணி 9 ஆச்சு, 9 to 10 ஒரு முகூர்த்தம் இருக்குது, நம்ம இங்கே இருக்க விநாயகர் கோயிலில் வச்சே கல்யாணத்தை முடிச்சிடலாங்க என்றார். அனைவரும் சரி என்று ஒப்புக்கொண்டு திருமணத்தை நடத்தி முடித்தனர். பின் அனைவருடனும் வந்த வேனில் கவிதாவும் ராசுவும் புது பொண்ணும் மாப்பிள்ளையுமாக ஊர் திரும்பினர். வரும்போது ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்ற தவிப்புடன் வந்த கவிதா இப்பொழுது அவன் தோள்களில்.
திருமணம் மட்டும் எப்பொழுது யாருடன் முடியும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ராசுவும் கவிதாவும் காதலுடன் களிப்புற்றிருக்க நம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.